தீபாவளி. தீபாவளினா உடனே நம்ம ஞாபகத்துக்கு வருவது புது துணி, பட்டாசு, இனிப்பு வகைகள், தீபங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா தீபாவளி கொண்டாட முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, தீமை அழிஞ்சு நன்மை பிறந்ததற்கான ஒரு வெற்றி திருவிழா. பல்வேறு கலாச்சாரம் நிறைந்த நம்ம இந்தியாவுல தீபாவளி பண்டிகை ஒரு பொதுவான பண்டிகையா கொண்டாடப்படுது. தீபாவளி கொண்டாட புராணங்கள் வழியாக சொல்லப்படுகிற கதைகள் பல்வேறு. அதில் ஒரு சில பிரபலமான கதைகள் இதோ உங்களுக்காக. பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னால அயோத்தியாங்கிற நகரத்தை தசரத மன்னர் ஆட்சி செஞ்சு வந்தாரு. அவருக்கு 3 மனைவிகளும் 4 பிள்ளைகளும் இருந்தாங்க. அவரோட மூத்த மகனான ஸ்ரீராமன் தன்னுடைய மனைவி சீதா மற்றும் சகோதரர்களோடு சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அத பார்த்து பொறாமப்பட்ட தசரதரோட ஒரு மனைவியான கைகேயி மன்னர் கிட்ட ஸ்ரீராமன் 14 வருஷம் வனவாசம் போகணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அப்பதான் தன்னோட மகன் பரதன் அயோத்தியாவோட மன்னனாக முடியும்னு நினைச்சாங்க. மன்னர் ஏற்கனவே தன் மனைவியோட ஆசைய நிறைவேற்றுவேன்னு சத்தியம் செஞ்சு கொடுத்ததால வேற வழி இல்லாம சம்மதிச்சாரு. ஸ்ரீராமன், சீதா மற்றும் அவரோட விசுவாசமான தம்பியான லக்ஷ்மண் 3 பேரும் வனவாசம் போனாங்க. அவங்க காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் சூர்பனகா என்ற ஒரு அரக்கி மறைஞ்சு நின்ன ஸ்ரீராமனை பார்த்தா. அவரோட அழகுல மயங்கி தன்னை கல்யாணம் பண்ணிக்குமாறு வற்புறுத்தினா. ஸ்ரீராமன் மறுத்ததால ஆத்திரம் கொண்டு தன்னோட சுய ரூபத்தை காட்டினா. அத பார்த்து கோபம் அடைஞ்ச லக்ஷ்மண் அவளோட மூக்க வெட்டி எரிஞ்சாரு. அவமானம் தாங்க முடியாத சூர்பனகா தன்னுடைய அண்ணன் அசுரன் ராவணன் மற்றும் இலங்கையின் மன்னன் கிட்ட முறையிட்டா. தங்கையின் அழுகைய பார்க்க முடியாத ராவணன் சூழ்ச்சி செஞ்சு சீதாவை இலங்கைக்கு கடத்தி கொண்டு வந்து சிறை அடைச்சான். தன்னுடைய மனைவி கடத்தப்பட்டதை தெரிஞ்சுகிட்ட ஸ்ரீராமன் ஹனுமன் மற்றும் குரங்கு கூட்டத்தின் உதவியோடு இலங்கைக்கு சீதாவை மீட்க போனாரு. ஸ்ரீராமனுக்கும் ராவணனுக்கும் கடுமையான சண்டை நடந்துச்சு. கடைசியா ஸ்ரீராமன் ராவணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. தன்னோட தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டு சீதாவை விடுவிக்கும்படி சொன்னாரு. ஆனா ராவணன் அதுக்கு சம்மதிக்காததால அவனோட தலைய வெட்டி எறிஞ்சு அவனை அழிச்சாரு. மறுபடியும் சீதாவும் ஸ்ரீராமனும் ஒன்னு சேர்ந்தாங்க. அவங்களோட வனவாசமும் முடிஞ்சதால ஸ்ரீராமன், சீதா மற்றும் லக்ஷ்மண் அயோத்தியாவுக்கு புறப்பட்டாங்க. அவங்களோட வருகைய அயோத்தியா மக்கள் பட்டாசு கொளுத்தியும் இனிப்பு வகைகளை பகிர்ந்துகிட்டும் விளக்குகள் ஏற்றியும் சந்தோஷமா வரவேற்றாங்க. ஸ்ரீராமன் ராவணன் என்ற அரக்கனை வதம் செஞ்சு தன்னோட வனவாசத்தை வெற்றிகரமா முடிச்சு அயோத்தியா திரும்பின அந்த நாளதான் இந்தியாவில உள்ள யூபி, பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல உள்ள மக்கள் தீபாவளியா கொண்டாடுறாங்க. நம்ம தமிழ்நாடு, கோவா, ஆந்திரா, கர்நாடகா இந்த மாநிலங்கள்ல தீபாவளி கொண்டாட சொல்லப்படுற கதை வேறு. அது என்னன்றத இப்ப பார்க்கலாம். பூமாதேவிக்கும் மகாவிஷ்ணுவின் அவதாரமான வராகருக்கும் பிறந்த குழந்தை நரகாசுரன். இந்த நரகாசுரன் மிக அரக்க குணம் உடையவனாகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் இருந்தான். பூலோகத்துல உள்ள மக்கள் எல்லாரையும் துன்புறுத்தினான். தன்னோட சக்திய மேலும் உயர்த்த கடுமையான தவம் புரிஞ்சு பிரம்மா கிட்ட தன் தாயை தவிர பிறர் யாரும் தன்னை கொல்லக்கூடாதுங்கிற வரத்தை வாங்கினான். பூலோகம் மட்டுமல்லாம தேவலோகம், இந்திரலோகம்,
இப்படி உலகையும் அழிக்க தொடங்கினான். அவனோட கொடுமைகளை தாங்க முடியாத இந்திரன் மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டாரு. அத கேட்ட மகாவிஷ்ணு, நரகாசுரனின் அழிவு காலம் நெருங்கிவிட்டது. அவனை அழிக்க அவனுடைய தாயால் தான் முடியும். அவனுடைய தாய் இப்பொழுது சத்யபாமாவாக அவதரித்துள்ளார். அவர் கிருஷ்ணரை மனம் முடித்துள்ளார். எனவே நீ அவர்களிடம் சென்று உதவி கேள்னு சொல்லி அனுப்பி வச்சாரு. இந்திரன் கிருஷ்ணரை சந்திச்சு நரகாசுரனை பற்றி விவரிச்சாரு. அதை கேட்டு ஆத்திரம் கொண்ட சத்யபாமா கிருஷ்ணரோடு தானும் போருக்கு வருவேன்னு சொல்லி புறப்பட்டாங்க. கிருஷ்ணரோட தேர அவங்களே ஓட்டிட்டு போனாங்க. கிருஷ்ணர் நரகாசுரனையும் அவனது படையையும் கடுமையாக தாக்கினாரு. நரகாசுரனை தன்னால அழிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச கிருஷ்ணர் மிக தந்திரமாக தனக்கு அடிபட்டது போல நடிச்சு மயங்கி கீழே விழுந்தாரு. அத பார்த்து ஆத்திரமடைஞ்ச சத்யபாமா மிகவும் சக்தி வாய்ந்த அம்பு எய்து நரகாசுரனை அழிச்சாங்க. நரகாசுரன் சாகும்போது சத்யபாமாதான் அவனுடைய தாயினும் மக்களோட நலனுக்காகவும் உலகத்தின் அமைதிக்காகவும் தான் நரகாசுரனுக்கு இப்படி ஒரு அழிவு ஏற்பட்டதுன்னு சொல்லி சத்யபாமாவை தேற்றினார் கிருஷ்ணர். நரகாசுரன் இறந்த அந்த நாள் நரக சதுர்தசி நாள். அன்னைக்கு மக்கள் எல்லாரும் புது துணி அணிந்து விளக்குகள் ஏற்றி சந்தோஷமா கொண்டாடணும்னு கிருஷ்ணர் தெரிவிச்சாரு. அந்த நரக சதுர்தசி நாளதான் நாம தீபாவளியா கொண்டாடுறோம். குஜராத் மாநிலத்துல தீபாவளி 5 நாள் பண்டிகையா கொண்டாடப்படுது. அதுல முதல் நாள் தந்தேரஸ் மற்றும் லக்ஷ்மி பூஜா கொண்டாடப்படுது. அதுக்கு என்ன காரணம்ங்கிறத பார்க்கலாம். ஹீமா என்ற அரசனுக்கு 16 வயது கொண்ட மகன் இருந்தான். அவனோட ஜாதகத்துல அவனுடைய திருமணமான 4வது நாள் நாகம் கொத்தி மரணம் ஏற்படும்னு இருந்தது. அவனுடைய திருமணமும் நடந்தது. அவனுடைய மனைவி மிகவும் புத்திசாலி. அந்த முக்கியமான நாளன்று தன்கிட்ட இருந்த எல்லா நகைகளையும் பொற்காசுகளையும் வெள்ளி காசுகளையும் எடுத்து ஒரு குவியலாக்கி கணவனோட அறைக்கு முன்பு வச்சாங்க. வீடு முழுக்க தீபங்கள் ஏற்றி வச்சாங்க. கணவன் நாள் முழுக்க தூங்காமல் இருக்க ஆடி பாடி உற்சாகப்படுத்தினாங்க. யமதர்மன் அன்னைக்கு நாக வடிவுல அந்த வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்குள்ள இருந்த தீபங்களோட ஒளியால நாகத்தோட கண் பார்வை மங்க ஆரம்பிச்சது. மெதுவா அந்த கணவனோட அறைய நெருங்கினப்போ அந்த மனைவியோட இசையில மயங்கி குவியலுக்கு மேல ஏறி உட்கார்ந்தாரு. இரவு முழுவதும் இசையிலேயே மயங்கி இருந்ததால விடிந்தவுடன் வேற வழி இல்லாம வெளியே வந்தாரு. அப்படி அந்த கணவனோட உயிர் காப்பாற்றப்பட்டது. அந்த நாளதான் குஜராத் பகுதியினர் தந்தேரஸ் என்றும் லக்ஷ்மி பூஜா என்றும் கொண்டாடுறாங்க. இப்படி பல கதைகள் தீபாவளி கொண்டாட சொல்லப்படுது. இந்த சிறப்பு வாய்ந்த கதைகளை நம்மளோட நிறுத்தாம அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வது நம்ம கடமை.